எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கடவுளோட நாமத்தில். இதுவரை என்னை நடத்தி வந்த கடவுளுக்கு நான் முதற்கண் நன்றி சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து 1 வருஷமாக இருக்க இந்த நிலையில் வந்து நிறைய விதத்தில் கடவுள் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. தொடக்கம் முதல் இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும், ஃப்யூச்சரை பற்றி நான் என்னென்ன முடிவெடுக்கணும்னு சொல்லி எனக்கு அவர் தான் இருந்து பின்னுக்கு இருந்து என்னைய வழிநடத்துகிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுடைய கல்யாண நாள் முதல்லேருந்து நாங்கள் பைபிள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் வந்து பைபிள் ரீட் பண்ணுறோன்னா தான் பைபிள் வாசிக்க தவறுன சந்தர்ப்பங்களில் நாங்கள் விளங்கி கொண்ட ஒரு விஷயம் வந்து நாங்கள் கடவுள்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று. ஸோ எங்களுக்கு சில சமயத்தில் எங்களுக்கு பைபிள் வாசிக்க கிடைக்க இல்லை. பட் அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். ரைட், அப்போ எங்களுக்கு விலங்கினாவோட ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்குன்னு ஒரு திட்டம்னு அவர் வச்சுருக்கதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுக்கு காட்டினது நீ இந்த வழியில் போ, இந்த வழி உனக்கு வேணான்னு அவர் எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் வச்சு காட்டினது. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து மிச்சம் பேருக்கு தெரியும் எக்கனாமிக் க்ரைசிஸ்னால எவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே. ஸோ ஜாப்ஸில் எல்லாத்துலேயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருந்த டைமில் வந்து எங்களுக்கு ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் அவர் எங்களுக்கு வழிகாட்டினார். அவர் இன்றைக்கி எங்களை இங்கே வச்சுருக்காருன்னா அதுக்கு நாங்கள் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். நாங்கள் அவருக்கு எந்த நாளுமே நன்றி சொல்லி கொண்டிருக்கோம். ஏன்னா வந்து எங்களை அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து என்னை பேச்சுலர் செய்ய வச்சு என்னை போஸ்ட் கிராஜுவேட்டை முடிக்க வச்சு என்னை இங்கே MBAக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதோட நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் இயரில். எல்லாமே நான் அவர்கிட்ட ஒப்படைச்சி தான் நான் செஞ்சேன். என்னைய ஒரு டீமை லீட் பண்ணுறதுக்கு என்னைய அவர் முன்னோக்கி என்னைய கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எனக்கு எங்களோட பேட்சில் கிட்டத்தட்ட 130 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 15 பேருக்கு மட்டும்தான் யூனிவர்சிட்டி பிளேஸ்மெண்ட் கிடச்சிச்சு. அதில் நானும் ஒருத்தன்னு சொல்லக்குள்ள எனக்கு பெருமையாக இருக்குது. இது அவ்வளவுமே வந்து கடவுளோட அருளால் மட்டும்தான் எனக்கு கிடைக்க வருது. நான் இதை அவர்கிட்ட ஒப்படைச்சி தான் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னுடைய வேலையோ எதுவுமே எல்லாமே. ஸோ அவருடைய கிருபையால் வந்து இன்றைக்கி நான் முன்னோக்கி போய்கொண்டிருக்கேன். ஒவ்வொரு படியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு அவர் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காருன்னு நாங்கள் நம்புகிறேன். என்னுடைய மனைவி அவளும் நம்புகிறா. ஸோ நான் என்ன உங்கள்கிட்ட இருந்து ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா, ப்ரேயர், செபம் தான் முக்கியம். அது தான் எங்களை அவரோட வச்சுருக்க ஒரு நேரம் ஒன்று. ஸோ ப்ரே பண்ணுவோம் எல்லோரும். கடவுளுக்காக ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ப்ரே பண்ணுங்கள். மாற்றங்கள் அவர் செய்வார். ஒரு நாள் அவர் எங்களை கைவிட போகிறது இல்லைன்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நடந்த இதிலேருந்து நான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ வெரி மச். ப்ரைஸ் தி லார்ட்.